சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கிற அமைச்சர் சி.வி. சண்முகம் வீட்டில் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்காரு. அப்போ அவர் பேசும்போது நடிகர் கமல் தொடர்ந்து அதிமுக அரசை விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அதை அவர் உடனடியாக நிறுத்தணும். அரசியலை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? கடந்த திமுக ஆட்சியில் நடிகர் சங்கம் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அதில் எல்லா நடிகர்களுமே கலந்துக்கிட்டாங்க. அப்போ பேசின நடிகர் அஜித் நடிகர் சங்கத்தோட பேரை வச்சு சிலர் மிரட்டுறாங்க அப்படின்னு பகிரங்கமாக மேடையில் சொன்னார். அப்போ இந்த கமல் எங்கே போனார்? அஜித்துக்கு இருந்த தைரியம் கமலுக்கு இல்லாமல் போனது ஏன்? இப்போ அஜித் பேசும்போது கமல் ஏன் பேசல? கமலுக்கு தைரியம் இருந்தால் அரசியலுக்கு அவர் கருத்து சொல்லட்டும். அவர் ஆதாரத்தோட குற்றச்சாட்டை சொன்னால் அதுக்கு நாங்கள் முறையாக பதில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இரட்டை இலை சின்னம் எங்களுக்கே சொந்தம். அதை யாருக்காகவும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்கள் எல்லா ஆவணங்களையுமே பிரமாண பத்திரமாக டெல்லியில் இருக்கிற தலைமை தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துருக்கோம். ஆனால் பன்னீர்செல்வம் அணியினர் கொடுத்த எல்லா பத்திரங்களுமே போலியானவை அப்படின்னும் அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அமைச்சர் சி.வி. சண்முகம் சொல்லியிருக்காரு. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.